யோ பிக் பாஸே, ப்ரோமோக்கும் ரெண்டாவது ப்ரோமோக்கும் எங்கன்னா சம்பந்தம் இருக்கா? எதனா ஒட்டுதா? எந்த கனெக்ஷனுமே இல்லாமல் ஒரு ப்ரோமோ காட்டியிருக்கீங்களே. சரி, இந்த ப்ரோமோ எதுக்கு? தர்ஷிகாவுடைய லவ் மேட்டரில் ஒரு சண்டை வருதா? என்னங்களா இது? எனக்கு ஒன்றுமே புரியல மக்களே. ஒரு லவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. முக்கோண காதலாக இப்போ மாறி நிற்கிது. லாஸ்ட்டில் பாருங்க, ஆனந்தி கரெக்டாக சொல்லிட்டு போனாங்க, ஒரு பையனுக்கு 2 பொண்ணுங்க அடிச்சுக்கிற மாதிரி இப்போ எல்லா சீசன்லையும் அந்த மாதிரி நடக்கும். இப்போ அதே மாதிரி முடிஞ்சிருக்கு. யார் இந்த முக்கோண காதல்? ஒரு பையனுக்கு யார் 2 பொண்ணு சண்டை போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பையன் வேற யாரும் இல்லை, விஷால். அந்த 2 பொண்ணுங்க யாரு? ஒன்று தர்ஷிகா, இன்னொன்று அன்ஷிதா. சம்பந்தமே இல்லாமல் அன்ஷிதா எங்கிருந்துடா உள்ள வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கள்ளக்காதலாக இருக்குதுங்க இந்த வீட்டுக்குள்ள. ஏன் சொல்றேன்னா, தர்ஷிகா ஆல்ரெடி விஷாலுக்கு நேகான்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த நேகா வேற யாரும் இல்லை, பாரதி கண்ணம்மா சீரியல்ல, பாரதி கண்ணம்மான்ற மாதிரிங்களா, பாக்கியலட்சுமி சீரியல்ல இவருக்கு தங்கச்சியா நடிச்ச பொண்ணு தான் நேகா. அந்த பொண்ணுக்கும் விஷாலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு இந்த வீட்டில் பேசினதே தர்ஷிகா தான். நேகா பார்த்துக்கிட்டு இருக்கால, அவனுக்கு கஷ்டமா இருக்கும்ல, நேகா அதுக்கெல்லாம் விடமாட்டா, அப்படி இப்படிலாம் பேசின தர்ஷிகா கடைசியில் பார்த்தா அவன் மேலே லவ் க்ரஷ் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. இது இவங்க அந்த டாஸ்க்ல தொடங்கி இப்போ வரைக்கும் அதை தொடர்ந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் இவங்க 2 பேரை வச்சுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் அதுக்கேற்ற மாதிரியே ஒரு கேம்னு வந்தா கூட, உதாரணத்துக்கு ஒரு டாஸ்க், பள்ளிக்கூடம் டாஸ்க், அதுல இவங்க 2 பேர் தான் காதலர்கள். இப்படி அங்க ஆரம்பிக்கிறது தான் இது. அதுக்கப்புறமா சும்மா விளையாடிக்கிட்டு இருக்காங்க, ட்ரூத் அண்ட் டேர் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுலயுமே கேள்வி அப்படிங்கிறது இவங்களை வச்சு தான் கேட்கப்படுது. இதுல இவங்களும் அதே மாதிரி பேசுறாங்க. ஜாக்லின் போயிட்டு விஷால் கிட்ட, உண்மையாவே உனக்கு தர்ஷிகா மேல ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்டா அவன் சத்தியமா இல்லை அப்படின்ட்டான். இதே மாதிரி அன்ஷிதா போய் பேசுறாங்க, சத்தியமா இல்லைன்ட்டான். ஆனா இதுல விஷாலுடைய ரோல் இருக்குல்ல, என்னமோ மன்மத குஞ்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. மன்மத லீலையை வென்றார் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணுகிட்டையும் போயிட்டு ஒரு மாதிரி ஃப்ளட் பண்ற மாதிரி பேசுறது. நான் ஷாக் ஆனது எங்க அப்படின்னா, அன்ஷிதா கிட்ட அவன் பேசிட்டு இருந்தான். அதான் அன்ஷிதா இதுல எங்கடா நடுவில் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஷால் தர்ஷிகாவுக்கு நடுவில் ஒரு முக்கோண காதல் இருக்கு. வெளியில நேகா, விஷாலு, இங்க தர்ஷிகா. இந்த பக்கம் அன்ஷிதாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அர்ணவ் இருக்காப்பல வெளியில, லிவிங் டுகெதர்ல இருக்காங்க 2 பேரும். சரிங்களா? இது உலகத்துக்கே தெரியும், தமிழ்நாடு முழுக்க இது தெரிஞ்ச ஒரு செய்தி. அம்புட்டு பிரச்சனை ஆச்சு. அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷால் பையன் இருக்கான்ல, அன்ஷிதா கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி ஒன்று பேசினான். என்ன பேசுறான்னா, நான் தர்ஷிகா கிட்ட லவ் அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் நான் எதுவும் பேசல, எனக்கு அவளை பிடிக்கும், அவ்வளோதான். அது தாண்டி அவளுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வருதுன்னும் போது அது என்னால் டெவலப் பண்ண முடியாதுல்ல, அது தப்பாக போயிடும்ல. அப்படி பேசிட்டு இருந்தவன் இப்போ தர்ஷிகா கிட்ட நான் எப்படி பேசுகிறனோ, எப்படி பழகிறனோ, அதே மாதிரி தான் உன்கிட்ட நான் பழகிறேன். எனக்கு உன் மேலேயும் ஒரு இது இருக்கு. ஆனால் அது லவ்வான்னு கேட்டால் லவ் கிடையாது, அது எனக்கு பிடிக்கும். எனக்கு உன்னை எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி அந்த அளவுக்கு தான் எனக்கு தர்ஷிகாவும் பிடிக்கும்னு சொல்லிட்டு அன்ஷிதா கிட்ட ஒரு பிட்டை போட்டாங்க. அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு தெரியல, அன்ஷிதா லைட்டா ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. என்னடா தர்ஷிகா மேல இருக்கிற அதே ஒரு மேட்ரு எனக்கு உன் மேலே இருக்கு அப்படின்னா நமக்கு புரியல. என்ன சொல்ல வர நீ? இங்கே ஒரு முக்கோண காதல் வருது. இதுதான் இப்போ ஒரு பிரச்சனையா வந்திருக்கு. 2வது ப்ரோமோல அன்ஷிதா தர்ஷிகாக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஸோ இதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேச வரும்போது தர்ஷிகா கிளம்பி வந்திருப்பாங்க போல. எனக்கு எதுவுமே இல்லை, எங்களுக்குள்ள எதனா இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க எதுக்கு பேசுறீங்க அப்படி இப்படின்னு இவங்க பவித்ரா கிட்ட பேச, அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவ பேச வரும்போது நீ அப்படியே டக்குன்னு ஏஞ்சி வருது தப்பா இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, உடனே இந்த மேடம் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு க்ரஷோ லவ்வோ எதுவுமே என்னுடைய கேமை ஸ்பாயில் பண்ணாது, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல. ஸோ இது ஒரு 2வது ப்ரோமோவா போயிருக்கு. இந்த வீட்டுக்குள்ள இப்போ முக்கோண காதல் வளர ஆரம்பிச்சிருக்குது. அனைத்தும் கள்ளக்காதல் தான். இப்ப விஷாலுடைய ரோல் இதுல என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் இல்லை அந்த மாதிரி, அதுக்காக நான் இந்த வீட்டுக்குள்ள வரல, நான் கேம் ஆட வந்திருக்கேன், எனக்கு கேம் ஆடணும் அவ்வளவுதான் அப்படின்றத அவன் ஸ்ட்ராங்கா சொல்லலை. எனக்கு ஒன்று பிடிக்கும், ஆனா அது லவ் இல்லை. இதே அன்ஷிதா கிட்ட ஒரு பிட்டு, எனக்கு உன்னை எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி தர்ஷிகா பிடிக்கும். அப்ப அன்ஷிதா மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறகுதா என்னன்னு தெரியல. அப்படி என்ன விஷால் அவ்வளோ நல்லாவா இருக்கும்? எந்த பொண்ணு கிட்ட போய் பேசினாலும் அந்த பொண்ணு டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி இவன் ஃப்ளட் பண்றான், அழகா தெரியுது ஃப்ளட் பண்றான்னு, அந்த பொண்ணுங்களும் மயங்குதுங்க. அப்படின்னா அவ்வளோ வீக்கா இருக்காங்கல்ல கேர்ள்ஸ். வீட்டுக்குள்ள இருக்கவங்கள சொல்றேன், நான் வெளியில இருக்கவங்கள சொல்லலை. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் காதல் காதல் காதல்னு கிறுக்கு பிடிச்சி அவ்வளோ வீக்கா இருக்காங்க. யாருன்னா சும்மா ஒரு குச்சைஸ் வாங்கி கொடுத்தா கூட பின்னாடியே போயிடுவாங்க போல. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு உங்களோட நிலைமை. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வாரமா லவ் 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 லவ்னு லவ்வை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. யாருன்னா வைல்ட் கார்டில் வருவாங்களா, லவ் பண்ணலாமா, லவ் கண்டென்ட் கொடுக்கலாமா, லவ் கண்டென்ட் கொடுக்கறதுல அவ்வளோ ஆசை.
தர்ஷிகா அவங்களோட ஒட்டுமொத்த கேமையும் குழி தோண்டி புதைச்சிட்டு முழுக்க முழுக்க லவ் கண்டென்ட்ல இறங்கிட்டாங்க. விஷாலுக்கிட்ட என்னென்னமோ பிட்ட போட்டு பார்க்குறாங்க, அவன் லவ்னு வரமாட்டாங்க. ரொம்ப உஷாரா இருக்கான் அந்த விஷயத்துல விஷால். பிடிக்கும், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ட்ரூத் ஆர் டேரில் கூட ஒரு கேள்வி கேட்குறாங்க விஷாலுக்கு. என்ன கேட்குறாங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணை நீ பார்த்து இவங்களை வந்து வெளியிலேயே நம்ம பார்த்துருந்தோம்னா நம்ம வேற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துருக்கலாமே அப்படின்னு நீ நினைக்கக்கூடிய பொண்ணு யாரு அப்படின்னு கேட்கும்போது இவன் தர்ஷிகான்றான், தர்ஷு அப்படின்னு சொல்றான். அப்ப தர்ஷிகாவுடைய மனசுக்குள்ள என்ன வரும்? ஒரு ஆசை வரும். என்னதான் விஷால் வந்து 2 வயசு சின்ன பையனா இருந்தாலும் அவங்களுக்கும் ஆசை வருது இல்லை, என்ன பண்ண முடியும், நம்ம ஒன்று அதை தடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ இப்படி பேசி 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 மனசுல ஆசையை வளர்த்துட்டு கடைசியில் ராணவ் சொன்னார் பாருங்க, லவ் கண்டென்ட் கொடுத்துட்டு வெளில போகும்போது அக்கான்னு சொல்லிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி தான் விஷாலும் பண்றானோன்னு எனக்கு தோணுது. இதுக்கு நடுவில் அன்ஷி வந்து மாட்டி அவங்க மனசுக்குள்ள ஒரு ஆசையை வளர்த்துக்கிட்டு இவங்க 2 பேரும் வந்து விஷாலுக்கு அடிச்சுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆனந்தி அதை தான் கடைசியாக சொல்றாங்க, எல்லா சீசன்லயும் வந்து 2 பொண்ணுங்க ஒரு பையனுக்காக அடிச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும், அதே தான் இந்த சீசன்லயும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சம்திங் இந்த 3 பேருக்குள்ள என்னமோ போய்கிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் எவனும் யாருக்கும் உண்மையா இல்லை. இவன் வந்து வெளியில இருக்க நேகாவுக்கு உண்மையா இல்லை, இந்த பொண்ணு அன்ஷிதா வெளியில இருக்கிற அர்ணவுக்கும் உண்மையா இல்லை. இப்ப இந்த இடத்துல அர்ணவ உள்ள போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும்? விஷாலை புரட்டி எடுத்திருப்பாரோ தெரியல, ஒரு நல்ல கண்டென்ட்டா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த முக்கோண காதலை பற்றி? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அன்ஷிதா உனக்கு தேவையில்லம்மா, இப்போதாம்மா நீ நல்ல பேர் எடுத்திருக்க, உனக்கு இருந்த பேர் மாதிரி இப்போதான் அன்ஷிதா குடும்பத்தில் ஒரு பொண்ணு அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தயவுசெய்து இவன் களவாணி பையன், நடுத்தரில் விட்டு போயிடுவான், தயவுசெய்து போயிருமா, போய் அந்த வலையில சிக்கிக்காத. உனக்கு அரணமும் தேவையில்லை, விஷாலும் தேவையில்லை, உன் கெரியரை பார்த்துக்கிட்டு கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணி வர வேண்டியது தானாக வரும். இது ஒரு அட்வைஸாக வெளியில இருந்து மக்கள் சார்பாக நான் வைக்கிறேன். ஏன்னா ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு ஒரு கெட்ட பேரை எடுத்து அது இந்த ஷோக்குள்ள வந்து நல்ல விதமாக இருந்து அதை மாற்றிருக்கீங்க அப்படின்னும் போது அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். மக்கள் அதை மறந்து உங்களை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ஒரு விஷயத்தில் போய் மாட்டி ஒரு கான்ட்ரவர்சி ஆகி மறுபடியும் அந்த பேரை கெடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வனிதாக்கா மாதிரி ஆயிடுவீங்க. வனிதாக்கா இருக்காங்களா, வனிதாக்கா மாதிரி ஆயிடுவீங்க. மாதம் ஒரு கல்யாணம், ஒரு டைவர்ஸ்ன்ற மாதிரி போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வேணாம், பார்த்து இருந்துக்கோங்க. மக்களாகிய நீங்களே இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு தீர்ப்பை சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.